ஷேர் சாட்டில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஷேர் சாட்டில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த வீடியோ நம்ம அதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஷேர்சாட் அப்படிங்கிற இந்த ஆப் பொறுத்தவரையும் என்னன்னா, இந்த ஆப்பில் மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸ்டேட்டஸஸ் வீடியோஸ், அப்புறம் சில பேர் நியூஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது, ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த ஆப்பில் நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் எந்த ஆப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்பில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் எந்த விதமான ஒரு சோஷியல் ஆப் எடுத்துக்கிட்டாலும், நிறைய யூசர்ஸ் இருக்கிற ஆப் எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்தா அந்த ஆப்பில் உங்களுக்கு ஏர்னிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது 100% வந்து பார்த்தோன்னா இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஷேர்சாட் அப்படிங்கிற இந்த ஆப்லையும். இந்த ஆப்பில் ஆக்சுவலி என்னன்னா, நம்ம வந்து மற்ற ஆப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டு ப்ரொமோஷன் மூலயமா வந்து இது பண்ணலாம். என்னென்னா இன்கம் வந்து வர வைக்கலாம். இதுவே ஷேர்சாட் அப்படின்னா இதுலேயே வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். பட் ஷேர்சாட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடச்சிடாது. ப்ரொமோஷன் அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அவங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்லைனா அவங்கள பற்றியோ வந்து என்ன சொல்கிறது, விளம்பரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன். அவங்க ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெயினாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காசு கிடைக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனு. ஷேர்சாட்டில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, கஷ்டமான விஷயம். நீங்கள் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா தான் ஷேர்சாட்டில் உங்களால் ப்ரொமோஷன் பண்ண முடியும். இதுவே வந்து நீங்கள் மற்ற ஆப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10K ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலே போதும், உங்களால் வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயத்தை பண்ண முடியும். உங்களே வந்து பார்த்தா மற்றவங்க பண்ணலாம். இப்போ ஷேர்சாட்டில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது? வெரி சிம்பிள். நீங்கள் ஷேர்சாட்டில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமானது தான். அண்ட் அதே மாதிரி ஷேர்சாட்டில் உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடு அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் நீங்கள் போய்க்கணும். முடிஞ்சாலும் ஒரு 5K இல்லை 10K ஃபாலோவர்ஸ் நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரல் கோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஷேர்சாட்டும் சரி, நீங்கள் மோஜில் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரல் கோடை நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணலாம் இல்லையா? சென்ட் பண்ணி அவங்கள நீங்கள் இந்த ஆப்பை இன்வைட் பண்ணலாம். இதில் எப்படி அப்படின்னா, அதாவது ஷேர்சாட்லேயும் சரி, மோஜ்லேயும் சரி, இதில் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஷேர் பண்ணி அவங்க வந்து உங்கள் ஆப்பை, அதாவது நீங்கள் ஷேர் பண்ண லிங்க் மூலியமாக, நீங்கள் ஷேர் பண்ண ரெஃபரல் கோட் மூலியமாக அவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் ஆகும். 15 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ நீங்கள் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் முதல்ல உங்களுக்கு வந்து ரெஃபரல் கோடு இருக்கா அப்படிங்கிறத போய் செக் பண்ணிக்கிறோம். ரெஃபரல் கோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து அதை ஷேர் பண்ணலாம். அதாவது என்னென்னா, ரெஃபரல் கோடை ஷேர் பண்ணுறதுல இந்த ஆப்பை ஷேர் பண்ணணும். அதிலே வந்து ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரல் கோடு இருக்கிற இடத்துலேயே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஷேர் பண்ணணும், அந்த ஆப்பை ஷேர் பண்ணணும். அந்த ஆப்பை ஷேர் பண்ணி அவங்க வந்து இந்த நீங்கள் ஷேர் பண்ண அந்த லிங்க் மூலியமாவோ இல்லைனா நீங்கள் ஷேர் பண்ண அந்த கோடு மூலியமாவோ அவங்க வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் இதில் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். பட் அவங்ககிட்ட ஆல்ரெடி ஷேர்சாட் இருக்குது அப்படின்னா அந்த ஷேர்சாட்டை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு, அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய அந்த ரெஃபரல் கோடோட அந்த லிங்கை சென்ட் பண்ணி அது மூலியமாக இன்ஸ்டால் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 1500 வந்து பார்த்தா நீங்கள் ஒரே நல்ல 100 ஃப்ரெண்ட்ஸ்னால் 1500, ஆமாம், அந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். பட் என்னன்னா, நீங்கள் எல்லாருக்குமே முடிஞ்சளவு வந்து உங்களால் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் போய் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சளவு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு இன்கம் இதாக இருக்கும். ஓகேவா? 15 ருபீஸ்னால் மேபி அது வந்து போக போக வந்து பார்த்தா அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரே காஸ்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் மோஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஜில் வந்து 10 ருபீஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். இதில் ஷேர்சாட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் நிறையவே கொடுப்பாங்க. உங்கள் ரெஃபரல் கோட் மூலியமாக ஒருத்தர் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா. அண்ட் ரெண்டாவது விஷயம் ப்ரொமோஷன். எக்ஸாக்ட்லி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஷேர்சாட்டில் வீடியோ போடுறீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போடலாம். ஷேர்சாட்டில் என்ன வீடியோ போடுறீங்களோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போடுங்க. ஏன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். அதாவது எதுலான இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு மோஸ்ட்லி நிறையா ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஷேர்சாட்டாக ப்ரொமோஷன் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் போட்டுட்ருப்பீங்க. மேபி வந்து ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரலாம், இல்லை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஃபாலோவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அது மூலியமாக நீங்கள் அந்த ப்ரொமோஷனை ஷேர்சாட்டில் போட்டு, ஷேர்சாட்டுக்கு தனியாக, இன்ஸ்டாகிராமுக்கு தனியாக, இந்த மாதிரி ரெண்டு ஆப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண முடியும். அதாவது என்னன்னா, ஷேர்சாட்லையும் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் வீடியோ போட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டீங்க, ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஆப்லேயும் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வரும். ஃபாலோவர்ஸ் வந்துச்சுன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் சீக்கிரமாக ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்துடும். அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்க அந்த ப்ரொமோஷனை நீங்கள் ஷேர்சாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
கொண்டு வரலாம். கொண்டு வந்து ஷேர் சாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டும், இன்ஸ்டாகிராமில் போகிறதுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டும், 2 ஆப்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்துரும். அண்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 2 வழி தான் இருக்குது. நீங்கள் ரெஃபரல் கோட் மூலியமா மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ப்ரமோஷனை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். உங்களால் ஷேர் சாட்டுக்குள்ளே ப்ரமோஷனை கொண்டு வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதான் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.